அரக்கேசி ஃபேமிலி, பாம் ஃபேமிலின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸில் இது யூனிட் 3 பிஜிடிஆர்பி பாட்னியில் இருக்கிற ஒரு டாபிக் தான் அரக்கேசி. ஸோ அரக்கேசியோட பென்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டமேட்டிக் பொசிஷனை பார்த்தோம்னா அரக்கேசிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்ன பாமே. ஸோ கிளாஸ் மோனோகாட்டிலிடன், சீரீஸ் கொரனரியே, ஆர்டர் ஸ்பாடி ஃப்ளோரே, ஸ்பாடிசி ஃப்ளோரே, ஃபேமிலி பாமேசி. இப்போ இதுக்கு பேர் வந்து அரக்கேசி. அண்ட் ஏபிஜி சிஸ்டம் 2016 படி அரக்கேசியோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிளாட் ஆஞ்சியோஸ்பெர்ம், கிளாட் மோனோகாட்ஸ், கிளாட் எரக்கேல்ஸ், ஃபேமிலி அரக்கேசி, சின் பாமே. ஸோ இப்போது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அரக்கேசியில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் தான். இப்போ நம்ம பனைமரம், தென்னை மரம், ஈச்ச மரம்லாம் பார்த்தீங்களா ஸ்ட்ரவுட்டாக ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஸ்ட்ரவுட்டாக இருக்குல்ல, ஸ்ட்ரவுட்டாக அன்பிரான்ச். ஏதாச்சும் பிரான்ச்சஸ் இருக்கா? தென்னை மரத்தில், பனை மரத்தில், ஈச்ச மரத்தில் பிரான்ச்சஸ் இல்லை, அதனால அன்பிரான்ச்டு. எண்டிங் எப்படி எண்ட் ஆகுது இங்கே பாருங்க, எப்படி எண்ட் ஆகுது, இப்படி நேராக இருக்குது. அதாவது எப்படி எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரவுட்டாக இருக்குது இல்லையா, ஸ்ட்ரவுட்டாக இருக்குது. அப்புறமா இதோட முனையில் என்ன இருக்குது? க்ரௌன் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. ஓகே, க்ரௌன் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. அப்புறமா காம்பவுண்ட், அந்த லீவ்ஸ் எப்படி இருக்குது? பெருசாக இருக்கா, லார்ஜாக இருக்குது இல்லைங்க, பெருசாக லார்ஜாக இருக்குது இல்லையா. ஸோ லார்ஜாக இருக்குது, ஆல்டர்னேட்டாக இருக்குது. காம்பவுண்ட் லீஃப் தான். தென்னை மரம், ஈச்ச மரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, காம்பவுண்ட் லீஃப் தான். பின்னேட்லி காம்பவுண்ட், ஃபார்மேட்லி காம்பவுண்ட் லீஃபாக இருக்கும். ஆல்டர்னேட் யங் லீவ்ஸ் வந்து பைலகேட், பைலகேட். எக்ஸ்டிப்யூலேட், இங்கே ஸ்டிப்யூல்ஸ் இல்லை, ஆனால் பீட்டியோல்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப லாங் பீட்டியோல்ஸ் இருக்குது. நம்ம தென்னை மரத்து மட்டையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இதில் அது லாங் பீட்டியோல் இருக்குது. அப்புறமா இன்ஃப்ளோரசன்ஸை சுற்றி பெர்சிஸ்டன்ட் ஸ்பேத் இருக்குது. ஸ்பேத் நம்ம தென்னை மரத்தோட இது பார்த்துக்கலாம், இந்த மாதிரி இதோ இங்கே இருக்குது பாருங்கள், அதை சுற்றி இருக்கிறது வந்து உட்டி ஸ்பேத், உட்டி ஸ்பேத். ஓகே, உட்டி ஸ்பேத்து. அது எப்படி பெர்சிஸ்டன்ட், ஃப்ளவர் ஃபால் ஆன பிறகு கூட அது அப்படியே இருந்து அப்புறமா தான் விழும். அந்த தென்னை ஓலை, அந்த மட்டை இதெல்லாம் கீழே விழும் இல்லையா. ஃப்ளவர்ஸ் வந்து யூனிசெக்ஷுவல், மேல் தனியாக ஃபீமேல் தனியாக, மேல் ஃப்ளார் தனி, ஃபீமேல் ஃப்ளார் தனி. பீரியன்ட் எப்படி இருக்குது? 6 in 2 whorls of 3 each. ஸோ ஒவ்வொரு வேர்ல் 6, ஆனால் 2 வேர்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 3 3 3 + 3 அரேஞ்ச் ஆகிருக்கு. ஆந்தஸ் வந்து வெர்சடைல், இது மேலில். ஃபீமேல் ஃப்ளாரில் எப்படி இருக்குது? கார்பல்ஸ் 3 தான். அப்போது கார்பஸ்னா என்னது? ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லை சின் கார்பஸ்னா அந்த ஓவியல்ஸோட ஃபியூஸ்டாயும் இருக்கலாம். சுப்பீரியர் ஓவரி, அதாவது ஓவரி சுப்பீரியர், அதுக்கு கீழே இருந்து தான், ஓவரி கீழே இருந்து தான் மற்ற பார்ட்ஸ் டெவலப் ஆகுது. ட்ரைலாக்யூலார்னா 3 லாக்யூல்ஸ் இருக்குது. ரொம்ப ரேராக யூனிலாக்யூலார். ஃப்ரூட் வந்து பெரியாக இருக்கலாம். ட்ரூப், நம்ம ட்ரூப் வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா ட்ரூப் தானே. அண்ட் சீடு வந்து எண்டோஸ்பெர்மஸ். ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஹேபிட், ஹேபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ், இந்த மாதிரி பெரிய இதுவாக இருக்குது, அன்பிரான்ச்சாக இருக்குது. ஸோ ஃபீனியக்ஸ், ஃபீனியக்ஸ்னா ஈச்ச மரம், இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதும் ஈச்ச மரம் தான். அண்ட் அரிக்கா கேச்சு, அரிக்கா கேச்சுன்னா பாக்கு மரம். ஸோ இது வந்து ஃபீனியக்ஸு, சிறு ஈச்சைன்னு சொல்லுவாங்க. இது அரிக்கா கேச்சு, பாக்கு மரம், பாக்கு மரம். அப்புறமா இந்த இது வசம்பு தெரியுமா, அதோட பேர் வந்து கெலாமஸ். ஸோ கெலாமஸ்க்கு தமிழ் நேம் என்ன? வசம்பு, வசம்பு. இதுவும் வசம்போட வெரைட்டி, அதாவது யங் ஸ்டேஜ். இது நம்ம கடையில் வாங்குறது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து இலை, அதாவது செடியாக இருக்கும்போது இந்த பிக்சர். ரூட் வந்து நெக்ஸ்ட்டு ஹெர்ப், ஹெர்ப் வந்து வசம்பு, இது ஹெர்ப், ரெனி ஹார்டி, ரெனி ஹார்டி, ரெனி ஹார்டி, ஹார்டியா. அண்ட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்டீஷியஸ் ரூட் தான், ஏன்னா இது மோனோகாட் இல்லையா, அதனால் இது அட்வென்டீஷியஸ் ரூட். இந்த பேஸில் மட்டும் பல்புலஸ் ஸ்டெம் இருக்குது, பல்புலர்
பேஸ் அடிப்பகுதியில் மட்டும் பல்புலஸ் மாதிரி ஸ்டெம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெம் இருங்க, எதுலையாச்சும் தெரியுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேஸ் ரீஜனில் மட்டும் பல்ப் மாதிரி, அதாவது நம்ம பல்ப்னா என்னன்னா ஆனியன் பல்ப் இருக்கு இல்லையா, ஆனியனு அந்த மாதிரி பல்ப் இருக்கான். ஸோ திக் ஏரியல் ரூட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் மரிகரியா. இந்த மரிகரியா இந்த மாதிரி ரூட்ஸில் மேலே, அதாவது சாயிலுக்கு மேலே ரூட்ஸ் தெரிய வருதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெம். ஸ்டெம் எப்படி இருக்கு? ஏரியல், பூமிக்கு மேலே தான் இருக்கு, உட்டியா இருக்கு, எரெக்ட், ஸ்ட்ரெயிட்டாக தான் வளருது. ஆனால் அன்பிரான்ச்சுடுனா பிரான்ச்சஸ் இல்லை. வெரி ரேர்லி பிரான்ச், ரொம்ப ரேர் கண்டிஷனில் பிரான்ச்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைப்பானியா, ஹைப்பானியாவில் மட்டும் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ ஏரியல், உட்டி, எரெக்ட், அன்பிரான்ச், வெரி ரேர்லி பிரான்ச்டு ஹைப்பானியா. இன் சம் ஷார்ட்டில் வந்து ரைசோம் இருக்குது நீஃபாவில். ஸோ நீஃபா வைரஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஸோ நீஃபான்ற ஒரு பனையில், அதாவது ஒன் டைப் ஆஃப் பனை மரம் தான் சொல்லுவாங்க நீஃபாவையும். அது வந்து ரைசோம் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸ்டெம்மில் ரைசோம் எப்படி இருக்குது? ஷார்ட்டாக இருக்குது. நீஃபாவில் சிலிண்ட்ரிக்கல், ஹேரி, ஓல்டு ஸ்டெம் இஸ் ப்ரொடெக்டட் பை உட்டி லீஃப் பேசஸ். ஸோ சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. சிலிண்ட்ரிக்கல்னு தெரியும், சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா? உட்டி லீஃப் பேசஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கிளைம்பிங்காக இருக்கிறது யார்? கெலாமஸ். இப்போ நம்ம எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரைசோம் ஷார்ட்டாக இருக்கிறது எதில்? நீஃபா. அப்புறமா கிளைம்பிங்க்கு யூஸ் ஆகிறது எது? கெலாமஸ். நெக்ஸ்ட் லீவ்ஸ் ஆல்டர்னேட் க்ரௌடட் அட் த அப்பெக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ லீஃப் வந்து எப்படி இருக்குது? இந்த மாதிரி மேலே, மரத்துக்கு மேலே க்ரௌடாக ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ ஸ்டெம்மோட அப்பெக்ஸில் ஒரு க்ரௌன் மாதிரி இருக்குது. க்ரௌடுன்னா ஒரு அதிகமான லீவ்ஸ் இருக்குது. அதனால தான் அது ஒரு பாம் மாதிரி அப்பியரன்ஸை கொடுக்குது. ஸோ பாம் மாதிரி அப்பியரன்ஸ் பிளான்ட்டுக்கு கொடுக்குது. பீட்டியோல்ஸ் இருக்குது, அதனால இதை பீட்டியோலேட். லீஃப் வந்து பேஸ் ஷீதிங்காக இருக்குது, ப்ராடாக இருக்குது, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த லீஃப் ஷீட் பேஸ் வந்து ப்ராட், நல்ல விரிந்து காணப்படுது. அப்புறமா பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பெர்சிஸ்டன்ட்னு நீடித்து இருக்கு. அண்ட் எக்ஸ்டிபியூலேட், ஸ்டிப்யூல்ஸ் இல்லை. காம்பவுண்ட் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் எதில்? ஃபீனியாக்ஸ் அண்ட் அரிக்கா கேச்சு. ஈச்ச மரத்துலேயும் அரிக்கா கேச்சுன்னா பாக்கு மரத்துலேயும் பின்னேட்லி காம்பவுண்ட். பாமேட்லி காம்பவுண்ட் எதில்? பொராசிஸ், பாம் ட்ரீல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னேட்லி காம்பவுண்ட் வந்து எதில்? ஃபீனியக்ஸ் என்னன்னு? ஈச்ச மரம். அப்புறமா அரிக்கா, பாக்கு மரம். பாமேட்லி காம்பவுண்ட் எதில் இருக்குது? பொராசிஸ், பாம் ட்ரீல இருக்குது. ஸோ அதோட டிப் எப்படி இருக்குது? ரொம்ப அக்யூட்டாக ஷார்ப்பாக இருக்கா? லீஃப் லெதர் மாதிரி திக்காக இருக்கா? ஸோ parallel venation. ஸோ in some plants of Copernica, in some palm பார்த்தீங்கன்னா Copernica, the petiole is prolonged into a ligule-like structure called histula. இது கேட்பாங்க. ஸோ இந்த petiole வந்து ligule மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது, பெருசாக, அதாவது நீடித்து அந்த இடத்துல ப்ரொலாங்டாக, petiole ப்ரொலாங்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது லிக்யூல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஹிஸ்டியூல். அந்த ஹிஸ்டியூலா வந்து காப்பர்னிக்காவில் இருக்குது. ஸோ சில பாம்பில் காப்பர்னிக்கான்ற ஒரு பாம்பே வச்சுக்கலாமே, காப்பர்னிக்காவில் அந்த லீஃப் பீட்டியோல் வந்து ப்ரொலாங்டாக ஒரு லிக்யூல் மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் என்ன? ஹிஸ்டியூலா. அந்த ஹிஸ்டியூலா கேரக்டரிஸ்டிக்ஸ் எது? இந்த காப்பர்னிக்கா, இந்த கோகோனட் ஃபேமிலின்னு சொல்லலாம், பாம் ஃபேமிலின்னு சொல்லலாம். இதை பாம் ஃபேமிலி தான் மோஸ்ட்லி. ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்பைக்காக இருக்கலாம், பிரான்ச்சாக இருக்கலாம். இப்போ இங்கே பார்த்துக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ காம்பவுண்ட் ஸ்பைக்கு இல்லைன்னா பிரான்ச்டு பேனிக்கலாக இருக்கலாம். யூஸ்வலி ஸ்பாடிக்ஸ் வித் உட்டி. இப்போ தென்னை மரத்து ஓலையிலலாம் பார்த்தீங்கன்னா
உட்டியாக இருக்கும். உட்டியாக அந்த ஓலைக்குள்ளே அந்த உட்டி ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குள்ளே இருந்து தான் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அதில் 2 வேல்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்பாடிக்ஸ் மேபி செசைலாக இருக்கலாம், அதாவது காம்பு இல்லாமல் இருக்கலாம். பெடிசிலேட் ஃப்ளாராகவும் இருக்கலாம். சிம்பிள் ரெசிமோஸ் எதுலன்னா பொராசிஸ் பனைமரத்தில். காம்பவுண்ட் ரெசிமோஸ் காக்கஸ்னா கோகனட்டில். ஈவன் ப்ரொஃப்யூஸ்லி பிரான்ச்டு பேனிக்கல் இன் டேமோனோராப்ஸில் வந்து பேனிக்கலாம். இப்போ எதில் எப்படி இருக்குது, அதாவது செசைல் இதுவாக இருக்கலாம். ஆனால் சிம்பிள் ரெசிம் எதில்? பொராசிஸ் பாம் பிளான்ட்ல. காம்பவுண்ட் ரெசிம் எதில்? காம்பவுண்ட் ரெசிம்னா என்ன? பேனிக்கல் தானே. அது எதில்? காக்கஸ் என்ன? கோகனட்டு. பிரான்ச்டு பேனிக்கல் எதில்? டேமோனோராப்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளோரசன்ஸில் வந்து காம்பவுண்ட் சிம்பிள் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ சிம்பிள் ரெசிம் எதில் இருக்குது? பொராசிஸ். காம்பவுண்ட் ரெசிம் காக்கஸ். அண்ட் பிரான்ச்டு காம்பவுண்ட் வந்து டேமோனோராப்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர். ஸோ இப்போ ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செசைல்னா என்ன? காம்பு இல்லாமல் இருக்கிறது. அண்ட் ஷார்ட் பெடிசிலேட் இருந்தால் இருக்கலாம். பிராக்ட் இங்கே இருக்கிறதுனால பிராக்டியேட். அண்ட் மோஸ்ட்லி யூனிசெக்ஷுவல் எதில்? ஃபீனிக்ஸ் ஈச்ச மரத்தில். அண்ட் ஹெர்மோப்ரோடைட்னா என்ன? பைசெக்ஷுவல். லிவிங்ஸ்டன் இங்கே கொடுத்துருக்கிறது லிவிங்ஸ்டோனியா. ஆக்டினோமார்பிக். எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட். இப்போ இதில் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்னா இன்கம்ப்ளீட் தான். ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேர்ல் ஆப்சண்ட்டாக இருக்கும். அது ஆண்ட்ரிஷியமாக இருக்கலாம், கைனீஷியமாக இருக்கலாம், கேலிக்ஸாக இருக்கலாம், இல்லை கரோல், அதாவது பீரியந்தாகவும் இருக்கலாம். கம்ப்ளீட்னா 4மே ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா அது கம்ப்ளீட். ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி. ட்ரைமீரஸ்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ட்ரீ. Flowers are of small size and produced in large number. Plants may be monoecious or dioecious. Monoecious னா தென்னை மரம் தான். மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே பிளான்ட்ல இருக்கும். ஆனால் பனை மரத்தில் பொராசஸில் பார்த்தீங்கன்னா அதாவது மேல் பிளான்ட் தனியாக, ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம மனசில் வச்சுக்கிறது என்னன்னா, யூனிசெக்ஷுவலாக இருக்கிறது வந்து ஃபீனியாக்ஸ். ஹெர்மேப்ரோடைட்டாக இருக்கிறது வந்து லிவிங்ஸ்டோனியா. ஸோ ஹெர்மோப்ரோடைட்னா லிவிங்ஸ்டோனியா அண்ட் ஃபீனியாக்ஸ்னா யூனிசெக்ஷுவல். ஓகே. நெக்ஸ்ட்டு இன் மொனீஷியஸ் ஃப்ளார் மேல் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் ஃப்ளாரும் டிஃப்ரெண்ட், அதாவது தனித்தனியாக இருக்குது. இப்போ வந்து மேல் ஃப்ளார் வந்து பேஸில் இருக்கும் ஆர் அப்பெக்ஸில் இருக்கும். ஃபீமேல் ஃப்ளார் வந்து அப்பர் பார்ட்டில் இருக்கும். அது வந்து ருஃபியாலையும் ராப்பிஸ்லையும். ஸோ மேல் ஃப்ளார் பேஸ்லையும் இருக்கலாம், இல்லை அப்பெக்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ மேல் ஃப்ளார் பேஸ்லையும் அப்பெக்ஸ்லையும் இருக்கலாம். ஆனால் ஃபீமேல் ஃப்ளார் வந்து அப்பர் பார்ட்டில் இருக்கிறது எதில்? ருஃபியாவையும் ராப்பிஸ்லையும். அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் வந்து இன்டர்மிங்கிள்டு. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் வந்து இன்டர்மிங்கிள்டுனா அதாவது ஷஃபுலாக இருக்குமா. அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் வந்து சென்டரில் இருக்குமா. மேட் எய்தர் சைடு ஆஃப் ஆஸ் த காக்கஸ் அண்ட் கேரியோட்டா. ஸோ காக்கஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் ஒரு பக்கம் ஃபீமேல் ஒரு பக்கம் இருக்கும். நடுவில் வந்து ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் மேல் ஃப்ளார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காக்கஸ்லையும் கேரியோட்டாவிலையும் பார்க்கலாம். ஸோ ஒன்று இன்டர்மிங்கிள் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கலந்தும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபீமேல் ஃப்ளார் சென்டராகவும் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் சென்டராகவும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மேல் ஃப்ளார் இருக்கும். அது எதில்? காக்கஸ் அண்ட் கேரியோட்டால. நெக்ஸ்ட்டு பீரியன். ஓகே. இந்த பீரியன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மேல் ஃப்ளார் ஃபர்ஸ்ட் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து மேல் இன்ஃப்ளோரசன்ஸ், காக்கஸோட மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் கொடுத்துருக்கேன். மேல் ஃப்ளார் இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். எல்எஸ் ஆஃப் மேல் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்டாமினல் டியூப்ஸோட இருக்குது பாருங்கள். ஸோ எல்எஸ் ஆஃப் இது வந்து மேல் ஃப்ளார் வந்து அந்த இதில் அந்த ஸ்பாடிக்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அது இது மேல் ஃப்ளாரு. எல்எஸ் ஆஃப் மேல் ஃப்ளார் எடுத்தால் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாமினல் டியூப்ஸ் இப்படி இருக்குன்றத பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸு. ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸில் ஃபீமேல் ஃப்ளார் இது
கோகோனட் ஃப்ளார் தான் காட்டும். இது ஃபீமேல் ஃப்ளாரு. இது நம்ம எல்எஸ் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். அப்புறமா இது டிஎஸ் ஆஃப் ஓவர் எடுக்கும்போது ட்ரை கார்பலரி 3 கார்பல் இருக்குது பாருங்க. ஸோ இப்போ நாம் இங்கே பார்க்கலாமா பீரியன்த். ஸோ டெப்பல்ஸ் வந்து 6, 2 அதாவது 2 in 2 whorls of 3 each. ஸோ டெப்பல்ஸ் வந்து 6, 2 whorls of 3 eachல இருக்குது. பாலிஃபில்லஸ், பாலின்னா ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்க ஜாயிண்ட் எல்லாம் ஆகலை. அண்ட் சில அது வந்து பேஸில் மட்டும் கொன்னேட் ஃபியூஸ்ட் ஆன மாதிரி தெரியும், லைட்டாக ஃபியூஸ்ட் ஆன மாதிரி தெரியும். அண்ட் பீரியன்த் லோப்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். டஃப்பானா ஹார்டாக இருக்கும். பெர்சிஸ்டன்ட்னா நீடித்து இருக்கும். இப்போ ஃப்ரூட்டே ஃபார்ம் ஆனாலும் அந்த பீரியன்த் இருக்குதான். அண்ட் கொரேஷியஸ் லெதரியாவும் அதாவது திக்காகவும் ரஃப்பாகவும் ஃப்ளஷியாகவும் இருக்குது. ஈஸ்டிவேஷன் வால்வேட் ஆர் இம்ப்ரிகேட். ஒயிட் ஆர் பெட்டலாய்டு, ஒயிட் கலர்லேயும் இருக்கலாம், பெட்டலாய்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குது பாருங்க. மேல் அதாவது மேல் ஃப்ளார் தனியாவோ இல்லை பைசெக்சுவல் ஃப்ளார், ஹெர்மாப்ரோடைட்னா பைசெக்சுவல் ஃப்ளார். ஸ்டேமன்ஸ் வந்து 6 in 2 whorls 3+3ல அரேஞ்ச் ஆயிருக்கு. பாலியாண்ட்ரஸ்னா அவங்களும் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. எப்படி வந்து பீரியன்த் ஃப்ரீயாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸ்டாமினோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஃபீமேல் ஃப்ளாரில். ஆந்தர் வந்து வேர்சடைல். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், வேர்சடைலில் இருக்குது இல்லையா, ஒரு மாதிரி நீட்டிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது தான் வேர்சடைல். அண்ட் versatile. டைதீக்கஸ் 2 சேம்பர் இருக்குது. பேசி ஃபிக்ஸ்ட், அதோட ஆந்தரோட அடிப்பகுதியில் தான் ஃபிலமெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் பேசி ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை ட்ராசி ஃபிக்ஸ்டுன்னா மேல் பகுதியிலேருந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இன்ட்ரோஸ்ன்னா ஃபர்ஸ்ட் த இன்னர் வால் டெகிஸ் ஆன பிறகு தான் வெளியில் இருக்கிற வால் டெகிஸ் ஆகும். அப்போ தான் வந்து போலன் கிரெயின்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ ஃபிலமெண்ட் இதில் ஷார்ட்டும் டிஸ்டிங்க்டாகவும் இருக்குது, தனித்தனியாக டிஸ்டிங்க்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும். ஸோ இப்போ வந்து கைனீஷியம். ஸோ கைனீஷியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார் ஆர் ஹெர்மோப்ரோடைட்னா பைசெக்சுவல் ஃப்ளாரில். கார்பல்ஸ் எத்தனைன்னு காட்டினேன், நான் இங்கே காட்டினேன் இல்லையா, 3 தானே. அப்போது ட்ரை கார்பலரி தானே, அப்போது கார்பஸாக இருக்கலாம், இல்லை சின் கார்பஸாக இருக்கலாம். ஓவரி சுப்பீரியராக இருக்கலாம், ட்ரை லாக்யூலாராக இருக்கலாம். ஆக்சைல் பிளாசன்டேஷன், சிங்கிள் ஓவியல் இன் ஈச் லாக்யூலா இருக்கலாம். ஸோ ஸ்டைல் ஷார்ட்டாக இருக்குது. ஸ்டிக்மா ஸ்மால் ஆர் ஸ்மாலாகவும் இருக்கலாம், ப்ராடாகவும் இருக்கலாம், ஆர் லோப்டாகவும் இருக்கலாம். அண்ட் இப்போது கோகோனட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை கார்பலரி தான், ஆனால் 1 தான் ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது, மற்ற 2 வந்து அபார்ட் ஆகிருக்கும். அது நீங்கள் வந்து நம்ம தேங்காய் உடைக்கும் போது அந்த ஓடில் பார்த்தீங்கன்னா 3 கண் இருக்கும். அந்த 3 கண்ணில் 2 வந்து உடைச்சிட்ருக்கும், அதாவது இதுவாகிட்ருக்கும், 1 தான் ஃபார்ம் ஆகிருக்கும் ஃப்ரூட்டாக. ஸோ இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பெரி, ஃப்ளெஷி, ஃபைப்ரஸ், வேக்ஸி கோட்டிங் இருக்கும் ஆன் த ஃப்ரூட்டை. ஸோ மெச்சூர் ஃப்ரூட் வந்து சிங்கிள் சீடாக இருக்கும். ஃபீனியக்ஸ் ஈச்சமரம், பேரீச்ச மரத்துலேயும் சிங்கிள் சீட் தானே இருக்குது. ட்ரூப் வந்து காக்கஸ் நியூசிஃபெரா. நெக்ஸ்ட்டு எண்டோஸ்பெர்மஸ். சீடு வந்து எண்டோஸ்பெர்ம் இருக்குது. நம்மளே தேங்காய் எடுத்துக்கோங்க, அதில் நியூக்ளியார் எண்டோஸ்பெர்மும் செல்லுலார் எண்டோஸ்பெர்முக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாலினேஷன் வந்து அனிமோஃபில்லஸாகவும் நடக்கலாம், என்டமோஃபில்லஸ்லேயும் நடக்கலாம். அதாவது அனிமோஃபில்லஸ்னால் விண்டு மூலமாகவும் நடக்கலாம், என்டமோஃபில்லஸ்ன்னா இன்செக்ட் மூலமாகவும் நடக்கலாம். ஸோ இது ஒரு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிராக்ட் இருக்குது, ஆக்டினோமார்பிக், மேல் ஃப்ளாரு, P3+3, A3+3, கைனீஷியம் 0. ஏன்னா பிஸ்டிலோடாக இருக்குது மேல் ஃப்ளார்ன்றது. ஃபீமேல் ஃப்ளார்லேயும் பிராக்ட் இருக்குது, ஆக்டினோமார்பிக், ஃபீமேல் ஃப்ளார் அந்த சிம்பிள், P3+3, ஆண்ட்ரீஷியம் 0, கைனீஷியம் 3 யுனைட்டடாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்ரீயாகவும் இருக்கலாம். ஹெர்மோப்ரோடைட் ஃப்ளார்லேயும் பிராக்டியேட், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், P3+3, ஆண்ட்ரீஷியம் 3+3, கைனீஷியம் 3 சுப்பீரியர் ஆர் ஃப்ரீ ஆர் யுனைட்டட். ஓகே, ஸோ இது ஒரு பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டிருக்க தென்னை மரம் தான் நினைக்கிறேன், இந்த தென்னை மரத்தோட ஸ்ட்ரக்சரு. நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களோட
ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அரிக்கா கேச்சு, தென்னை மரம் கிடையாது, பாக்கு மரத்தோட அரிக்கா கேச்சு. ஸோ பிராக்ட் இருக்குது மேல் ஃப்ளாரில், பிராக்ட் இருக்கா, பிராக்ட் இல்லை, பிராக்ட் இல்லை. இது வந்து அரிக்கா கேச்சுன்றதுனால பிராக்ட் இல்லை. ஆனால் வெளியில் இருக்கிற பீரியன்ட் 3 வேர்ட்ஸில் இருக்குது, அப்புறமா உள்ளே இருக்கிறது 3 வேர்ட்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டேமன்ஸ் வந்து பெட்டலுக்கு ஆப்போசிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 6 இருக்குது. இந்த கைனீஷியம் இல்லாததுனால அங்கே எதுவும் போடல. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் வேர்ல் வந்து வால்வேட்டாகவும், இன்னர் வேர்ல் வந்து என்னது குன்கன்ஷியல்னா ஒன்று கம்ப்ளீட்டாக உள்ளவும் ஒன்று கம்ப்ளீட்டாக வெளியிலவும் இருக்கும். ஓகே, டிசெண்டிங் குன்கன்ஷியல். நெக்ஸ்ட்டு இதில் 3 கார்பல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அரக்கேசி. ஸோ இந்த ஃபேமிலி வந்து பாம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. 217 ஜெனீராவும் 2500 ஸ்பீஷீஸ் தான் இருக்குது. அண்ட் இது எங்கே நல்லா வளரும்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்ஸில். ஸோ போத் த ஹெமிஸ்பியர்ஸ், ட்ராபிக்ஸில் இருக்கிற போத் த ஹெமிஸ்பியர் அண்ட் வார்மர் ரீஜன்ஸ்லேயும் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் 225 ஸ்பீஷீஸும் 25 ஜெனீரா. Throughout the world 217 and 2500 species, 217 genera and 2500 species இருக்கு. இந்தியாவில் 225 species 25 genera இருக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். அரக்கேசி. ஸோ அரக்கேசி மெட்டாசைலான் ரம்ஃபி இது அண்ட் மெட்டாசைலான் லீவ். இதோட பித்துலேருந்து சாகோன்னா ஜவ்வரிசின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மெட்டாசைலான் ரும்ஃபியும் அண்டு மெட்ரோசைலான் ரும்ஃபியும் மெட்ரோசைலான் லீவ்னு கொஞ்சம் மெட்ரோசைலான் லீவும் மெட்டாசைலான் ரூஃபி. இதில் மெட்ரோசைலான் லீவுக்கு என்ன பேர்? சாகோபாம். ஸோ இதோட பித்துலேருந்து சாகோ எடுக்கிறாங்க, ஜவ்வரிசி எடுக்கிறாங்க. அப்புறமா பொராசிஸோட சாப் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து சுகர் எடுக்கிறாங்க, பனக்கற்கண்டு தெரியுமா. அப்புறமா அதை அப்படியே ஃபர்மெண்டேஷன் பண்ணோம்னா ஆல்கஹாலிக் ட்ரிங்க் டோடி கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃபீனியாக்ஸ் டாக்டிலிஃபெரா, அதாவது பேரீச்ச மரம், அதை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, டெலிஷியஸாகவும். அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, நாமளும் சாப்பிட்றோம். அப்புறம் நட்ஸ் ஆஃப் அரிக்கா கேச்சு, பாக்கு, அதை நாம் ஆஸ்ட்ரிஞ்சனாக எடுத்துக்கிறோம். அந்த பீட்டிலோட சேர்ந்து சாப்பிடுவாங்க இல்லையா, வெத்தலை பாக்கு சேர்ந்து சாப்பிடுவாங்க இல்லையா, அதுதான் அது. அப்புறமா கோக்கஸ் நியூசிஃபெராவோட மில்கை வந்து ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க், அதாவது இளநீராக சாப்பிட்றோமா, அதோட எண்டோஸ்பெர்மை நம்ம அப்படியே சாப்பிட்றோமா, அது ட்ரை பண்ணோம்னா அதுலேருந்து என்ன எடுக்கும், ஆயில் எடுக்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு மெடிசினல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கெலாமஸ், வசம்பு, கெலாமஸ் வான்கோரியஸோட டெண்டர் லீவ்ஸ், எலசாக இருக்கிற லீவ்ஸை வந்து வசம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பைலோஸ்னஸ் வார்ம்ஸ் டிஸ்பெப்சியாவுக்கு கொடுக்குறாங்களாம், குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அண்ட் ஃபைபர்ஸ், த கோகோனட்டோட மீசோகார்ப்ல, அதாவது ட்ரூப் ஆஃப் கோகோனட் இருக்கு இல்லையா, அதோட மீசோகார்ப்ல இருந்து நார் எடுக்கிறாங்க, அதாவது ஸ்டஃபிங் பில்லோஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் சோஃபாஸுக்குள்ளே ஸ்டஃபிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. கேன் ஃபார் சுகர் ஃபார் காமர்ஸ், அதாவது கெலாமஸ் டெனியஸ்லேருந்து கேன் எடுக்கிறாங்கன்னா கெலாமஸ் டெனியஸ் அண்ட் கெலாமஸ் ரொட்டாங்க. இதில் இருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா அதாவது மேட்டு, பேஸ்கெட்டு, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுலேருந்து எடுக்கிறாங்களா, கேன். அதுலேருந்து எடுக்கிற அந்த கேன்ன்றது வந்து கெலாமஸ் டெனியஸ் அண்ட் கெலாமஸ் ரொட்டங்கிலேருந்து எடுக்கிற அந்த கேனில் இருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம், மேட்டு, பேஸ்கெட்டு, ஃபர்னிச்சரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம். நெக்ஸ்ட் பொராசிஸ் ஃபேப்லிஃபர், அதாவது பாமியாரா பாம்னு சொல்லுவாங்க. பனைமரத்துலேருந்து எடுக்கிற ஃபைபர்ஸை பாமியாரா ஃபைபர்ஸ். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா ப்ரெஷஸ், ப்ரூம்ஸ், அதாவது ப்ரூம்ஸ் என்ன தொடப்பம், ப்ரெஷஸ், அதெல்லாம் செய்கிறாங்களாம். அப்புறமா அதோட லீவ்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, லீவ்ஸை வந்து ஹேண்டு ஃபேன்ஸ், விசிறியாக செய்கிறாங்களாம். அம்ப்ரெல்லா, பேஸ்கெட், மேட்டாவும் செய்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு வேக்ஸ் அண்ட் ஆயில்.
ஸோ இந்த வேக்ஸ் அண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் ஆஃப் கொப்பர்னிக்கா கிரிசிஃபெரா சீரோசைலான் ஆண்டிகோலா ஸோ அதுலேருந்து எடுக்கிற வேக்ஸு அந்த வேக்ஸை வந்து கிராமோஃபோன் ரெக்கார்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்களாம். கிராமோஃபோன் ரெக்கார்ட்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் கேண்டில் மேக்கிங், அப்புறம் மாடல்ஸ் யூஸ் பண்ண மெழுகு சிலைகள், அதுக்கெல்லாம் யாரோட வேக்ஸை யூஸ் பண்ணுறாங்க? கோப்பர்னிக்கா செரிஃபெரா சிரோசைலான் ஆண்டிகோலாவோட வேக்ஸை வந்து மாடல்ஸ், அதாவது மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெழுகு சிலையெல்லாம் வைக்கிறாங்களா ஆக்டர்ஸ்க்கு, ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா. கேண்டில் மேக்கிங், வேக்ஸ் தானே கேண்டிலும், அது கிராமோஃபோன் ரெக்கார்ட்ஸ் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கோக்கஸ் நியூசிஃபெராலேருந்து எடுக்கிறாங்க. அதை நம்ம ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறோம், சோப் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், அப்புறமா குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ரிமிட்டிவ் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே மோஸ்ட்லி ட்ரீஸ் தான் இருக்காங்க. லீவ்ஸ் வந்து ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆயிருக்காங்க. இங்கே ஃப்ளவர்ஸ் ஆக்டினோமார்பிக், ஹைப்போகைனஸ், ஹெர்மோப்ரோடைட்டாவும் இருக்காங்க. கைனீஷியம் வந்து அப்போகார்பஸ் எதில்? ஃபீனிக்ஸும் கிராப்பிஸ்லையும். ஓவரி சுப்பீரியர். அண்ட் அட்வான்ஸ்டு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹெர்பேஷியஸ் ஃபார்ம்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். அதாவது ஹெர்பேஷியஸ் ஃபார்ம்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லீவ்ஸ் வந்து காம்பவுண்ட் எக்ஸ்டிபியூட்டாக இருக்குது. அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஸ்பாடிக்காக இருக்குது. பீரியன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃப்ளார்ஸ் வந்து யூனிசெக்ஷுவலாக எதில் இருக்குது? காக்கஸ்லேயும் ஃபீனிக்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் ஃப்ளவர்ஸ் ட்ரைமீரஸ், ஸ்டேமன்ஸ் எபிஃபில்லஸாக இருக்குது. எபிஃபில்லஸ்னா அட்டாச்சு டு த டெப்பல்ஸாக இருக்குது. கைனீஷியம் ட்ரைகார்பரி, சின்கார்பஸ் ரொம்ப ரேர்லி யூனிலாக்குலாக இருக்குது. ஸ்டைல் வந்து ஷார்ட்டாக இருக்குது, இல்லை ஆப்சண்ட்டாக இருக்குது. ஆக்சைல் ப்ரெசன்டேஷன். ஸோ அக்கார்டிங் டு த இயர் ஈம்ஸ் 1961 இந்த பாம் வந்து ஒரு கிரேட் ஏஜுக்கு எவிடன்ஸாக இருந்திருக்கான். அவங்க ப்ரிமிட்டிவ் டாக்ஸான், அதாவது முன்னோடியாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் அது ப்ரிமிட்டிவ் அண்ட் அட்வான்ஸ்டு கேரக்டர்ஸ் நிறைய இருக்கான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்பெஷலைசேஷன் எவிடன்ஸாக இருக்குது. இது ஒரு கிரேட் ஏஜ் ஆஃப் எவிடன்சஸாக இருக்குது. அஃபினிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டல் வந்து இந்த ஃபேமிலியை யாரோட சேர்த்து வச்சாராம்? ஸ்பாடிசி ஃப்ளோரா. அரகேசியை வந்து ஸ்பாடிசி ஃப்ளோரா, ஏன்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் வந்து அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பாடிக்ஸும் இருந்ததுனால, ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பாடிக்ஸும் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸும் இருந்ததுனால அவரை ஸ்பாடிசி ஃப்ளோராவில் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பொராசிய. இந்த லீவ்ஸ் வந்து பின்னிசெக்டாக இருக்காங்க. பின்னிசெக்ட் அண்ட் ஃப்ளவர் யூஸ்வலி யூனிசெக்ஷுவலாக இருக்காங்க பொராசிஸில். காக்கேசினா கோகோனட் தான். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஹெர்மோப்ரோடைட். ட்ரூப் நாட் கவர்ட் வித் ஸ்கேல்ஸால் க்ரூப் கவர் ஆகலை, ஃபைப்ரஸ் ட்ரூப் தான். ஃபீனியேசின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் பின்னேட்லியாக இருக்கா, யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் இருக்கா, ஒன் சீடட் பெரி, ஃபீனியக்ஸ் ஈச்சமரம், பேரிச்சமரம். நெக்ஸ்ட் ஃபைட்டெல்லி ஃபேண்டேசி. இங்கே வந்து லீவ்ஸ் வந்து பின்னேட் செக்டாக இருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் நீஃபா. நெக்ஸ்ட்டு லெபிடோ கேரியேசி. இங்கே லீவ்ஸ் வந்து பொமட்டை செக்டர்னா பாமேட்லியாக இருக்கலாம், இல்லை பின்னேட்லியாகவும் இருக்கலாம். ஸ்பாடிக்ஸ் வந்து டெர்மினல் ஆர் இன்ட்ராஃபோலியராக இருக்குது. எக்ஸாம்பிள் கால்மஸ். செபாலியேசினா லீவ் வந்து பாம்டி செக்டில் இருக்குது. ஃப்ளவர்ஸ் யூனிசெக்ஷுவல், பைசெக்ஷுவல். கார்ஃபையா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அரகேசியில் வந்து ஃபீனியக்ஸ் சில்விஸ்டஸ் டேட் ஃபார்மோட பிக்சர்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. இது டேட் ஃபார்ம்னா என்னது? நம்ம பேரிச்சம்பழம் தான் பார்த்துக்கோங்க. ஆந்தரு, பெட்டல்லு, கேலிக்ஸு, எல்எஸ் ஆஃப் த ஃப்ளாரு, ஃபீமேல் ஃப்ளாரு, அப்புறமா மேல் ஃப்ளார் ஸ்டேமன்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஸ்பேத் கவர் ஆகிருக்கு இல்லையா, அந்த கலரில் ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து ஸ்பேத் இருக்குது, இங்கே ஃபீமேல் ஃப்ளார், இந்த பக்கம் இருக்கிறது வந்து மேல் ஃப்ளார். நெக்ஸ்ட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் பாருங்கள். ஃபீனியக்ஸ் சில்விஸ்டஸில் மேல் ஃப்ளாரில் வந்து மேல் ஃப்ளார் ஆக்டினோமார்பிக், கேலிக்ஸ் 3, கரோலா 3. அது 3 இருக்கிறதுனால கேலிக்ஸ் 3, கரோலா 3. கேலிக்ஸ் வந்து வால்வேட் ஈஸ்டிவேஷன். கரோலா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெளியில் இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குது. ஒன்று உள்ளே வெளியில் இருந்ததுன்னா அது என்னது? குன்கன்ஷியல்னு சொல்லலாம். இல்லைன்னா இம்ப்ரிகேட், அசெண்டிங்லி இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன் கூட சொல்லலாம்.
அண்ட் ஏ 3+3 இருக்குது, கைனீஷியம் 0. இங்கே வந்து இந்த பீரியன் 3+3 கூட போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃபீமேல் ஃப்ளார், ஆக்டினோமார்பிக், கேலிக்ஸ் 3, கரோலா 3, ஆண்ட்ரிஷியம் 0, கைனீஷியம் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரூட்டு பார்க்கலாம். அதாவது ஃபீனியாக் சில்வெஸ்ட்ரஸ் பேரீச்ச மரத்தோட இதை பார்க்கலாம். ஹேபிட் எப்படி இருக்குது? ட்ரீ தான். ரூட் அட்வென்டிஷியஸ், ஸ்டெம் ஏரியல், woody, erect, cylindrical, rough, covered with persistent leaf base, unbranched, solid, brown. And leaves வந்து பார்த்தீங்கன்னா forming a dense terminal crown, அதாவது crown leaves மாதிரி ஃபார்ம் பண்ணுது. exstipulate, compound, unipinnate, petiolate, glabrous. நெக்ஸ்ட் லீஃப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்செசைல், lanceolate, entire, acute, unicostate, parallel venation, inflorescence spadix, branched, erect, long, enclosed by spathe. Flower small, actinomorphic, hypogynous, unisexual, bracteate or incomplete. Male flower bracteate, sessile, incomplete, numerous, angular, actinomorphic, hypogynous, trimerous. Perianth, tepal 6 in 2 whorls of 3 each, white, angular, free and interior. Perianth வந்து tepal 6 in 2 whorls of 3 each, white, angular, free and inferior இருக்கலாம். Andrecium பார்த்தீங்கன்னா stamen 6 2 whorls of 3 eachல இருக்கு. Polyandrous, filaments, short, anthers, diticus, drosifix, intros, gynoecium absent. So female flower இருந்தா bracteate இருக்கு, sessile, incomplete, actinomorphic, hypogynous. Perianth வந்து மேல் ஃப்ளாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆண்ட்ரிஷியம் ஆப்சென்ட். கைனீஷியம் tricarpellary, syncarpus, ovary superior, 1 ovule in each carpel, style absent, stigma hooked. And fruit is 1 seeded berry, yellow, orange, yellow-வா இருக்குது. சீட் வந்து ஹார்ட் அண்ட் எண்டோஸ்பர்மிக்காக இருக்குது. ஃப்ளோரல் ஃபார்மில் மேல் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக், மேல் ஃப்ளார் P3+3, andrecium 3+3, gynoecium 0. Female flower actinomorphic, female flower P3+3, A0, G3 fused and superior ovary. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.